குடும்பத்தில் கணவனும் மனைவி சண்டை போடுகிற போது விஷுவலா காட்சி பூர்வமா அதை பார்த்து கொண்டு குழந்தை நிக்குது. அது மனசுல என்ன எண்ணம் வரும்? அப்பா அம்மாவே எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிறாங்களே. ஒரு வீட்டு வாசல்ல சண்டை போட்டு ஒரு குழந்தை வாசல்ல அழுதுகிட்டு நின்றுச்சு. இது ஒரு பிரெஞ்சு ஜோக்கு. ஒரு வீட்டு வாசல்ல குழந்தை அழுதுகிட்டு நின்றுச்சு. அந்த வழியா போற ஒரு பெரிய மனுஷன் கேட்டான், வீட்டுக்குள்ள ஒரே சத்தமா இருக்கு, என்னடா அங்க வீட்டுல சண்டை அப்படின்னா. எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் சண்டை. யாரா அவங்க அப்பா? சண்டையே அதுதான். இது பெரிய சிக்கல், பெரிய பெரிய சிக்கல். என்னன்னா நம்ம பாருங்க, நான் விவாகரத்துக்கு எதிரி அல்ல. வாழ முடியாத பட்சத்தில் விவாகரத்து சரிதான். ஆனா விவாகரத்து பண்றவங்க தங்க சௌரியத்தை தான் யோசிக்கிறாங்களே ஒழிய அது குழந்தைகள் மனசை எந்த அளவுக்கு பாதிக்கும் யோசிச்சாங்களா? இன்னொன்னு கேட்கட்டுமா? இவங்க கோபதாபத்தில் ஆம்பளையும் பொம்பளையும் பிரிஞ்சிடலாம். ஆனா இவங்களை சேர்த்து கட்டுன அந்த குழந்தை இருக்கு இல்லையா, ரெண்டுனுடைய பாண்டேஜ், அந்த குழந்தைய எந்த நீதிமன்றமாவது தனியா பிரிச்சு இது அப்பா கிட்ட இது அம்மா கிட்ட கொடுக்க முடியுமா? தெரு தெருவா சுத்திட்டு இருக்கிற பையன் பிள்ளைய பார்த்தாது திருந்துவான். எனக்கு தெரிஞ்சு உண்டு. எனக்கு தெரிஞ்ச சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு அப்பா நர்சிங் ஹோம்ல செய்தி வருது, உனக்கு ஆம்பளை பிள்ளைன்னு சொன்ன உடனே கீழே போட்டு மிதிச்சிட்டு இது என் கடைசி சிகரெட்டுன்னா. ஏன் நான் குடிச்சேன், என்னை பார்த்தா என் பிள்ளைய குடிக்க ஆரம்பிக்கும்ல அப்படின்ட்டு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு சொன்ன டப்புன்னு அந்த சிகரெட்டை கீழே போட்டு காலை தேய்ச்சி மிதிச்சிட்டு இது என் கடைசி சிகரெட்டு அப்படின்ட்டு நான் குடிச்ச கடைசி சிகரெட்னா. யோசிச்சுங்க, அந்த புள்ள வீணாயிடக்கூடாது அப்படிங்கிற அக்கறை, அது மேல இருக்கிற அன்பு எல்லா தகப்பனுக்கு இருக்குதானே செய்யும். ஓட்டு வீடு மேலே இருந்து அந்த ஓட்டை பிரித்து ஒரு பையன் மாற்றிக்கிட்டு இருக்கிறான். அவங்க அப்பன் கீழேன்னு சொன்னான், டேய் மத்தியானம் உச்சி வெயில்டா, வெயிலில் நின்று மாற்றிக்கிட்டு இருக்கிறியாடா, சூரிய வெளிச்சம் தலைமையில படுதுடா, இறங்கி வாடா, சாயங்காலம் மாற்றிக்கலாம். அந்த அப்பா பாசத்தில் சொன்னான். சுமார் அதான் வேலையை முடிச்சுட்டு தான் இறங்குவேன் அப்படின்னு மேலே ஓட்டை மாற்றிக்கிட்டே இருந்தான். உள்ள தொட்டில் அவன் புள்ள தூங்கிக்கிட்டு இருந்தது. மேலே படுத்து ஓட்டு வேலை செய்கிறான் பாருங்க, அவன் புள்ள தூங்கிக்கிட்டு இருந்தது. இந்த கிழமை நேராக போய் தொட்டிலில் தூங்குற புள்ளைய கொண்டாந்து தொட்டி புத்தத்தில் போட்டான். வெயில் அப்படியே தூக்கி போட்டான். அவன் அங்கேருந்து பார்த்து கத்தனா பாருங்க, அறிவு இருக்கா உனக்கு? பச்சை பிள்ளைய கொண்டாந்து வெயில்ல போடுறியே, புள்ளை என்ன கதிக்கு போவோம்? கடற்கடன் அங்கேருந்து இறங்கி ஓடியாந்து புள்ளைய தூக்கி தோல் மேல வச்சு அவங்க அப்பனை பார்த்துக்கிற அறிவு இருக்கா உனக்கு? புள்ளைய தூக்கி வெயில்ல போட்டியே. அவன் சொன்னா பாருங்க ஒரு வார்த்தை, ஏலே உன் புள்ள வெயில்ல கிடந்தா உனக்கு நோவுது இல்ல? ஆமா, நீ என் புள்ள இல்லையா, நீ வெயில்ல கிடந்தா எனக்கு நோவாதாடா, அதுக்காக தாண்டா பண்ணேன். அப்ப என்ன ஆகுது பாருங்க, அவன் வாழ்க்கை நோக்கமே மாறி போகுது. ஒரு தகப்பன் யாருக்காக வாழ்றான்? பிள்ளைக்காக தானே வாழ்றான், பிள்ளைகளுக்காக தானே வாழ்க்கை நடத்துறான். நான் ஒரு நிகழ்ச்சி சொல்றேன் பாருங்க. என்னுடைய மகள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். பேசும்போது நான் கொஞ்சம் உரிமை எடுத்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் தலையிட்டு பேசினேன். அப்பா சொன்னா, அப்பா நீ எல்லா வகையிலும் நல்ல அப்பா தான்பா, ஆனா எல்லாத்துலையும் மூக்கம் நுழைக்கிறேன், என்ன எல்லாத்துலையும் மூக்கம் நுழைக்கிறேன். ட்ரெஸ் எடுத்தா இப்படி தான் எடுக்கணும் அப்படிமே, அது வேண்டாமேம்மா உனக்கு அப்படிமே. செல்லுன்னு கேட்டா உனக்கு எதுக்குமா செல்லு, அர்ஜென்ட்டாக உனக்கு கான்டாக்ட் பண்ண வேண்டிய அளவுக்கு எதுக்கு உனக்கு செல்லு? அவன் சொன்னா பாருங்க ஒரு வார்த்தை, செல்லெல்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லப்பா, பின்ன என்ன ஆர்னமெண்ட். அது ஒரு நகையாம், அதாவது காதில் கையில் போட்டுக்கிற மாதிரி அது கைக்கு இப்போ நகையாகி போச்சா செல்லுங்கிறது. அது இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைப்பா, அது ஒரு ஆர்னமெண்ட் அப்படின்னா. நான் சொன்னேன் அதெல்லாம் வேஸ்ட்டு, நான் அர்ஜென்ட்டாக கான்டாக்ட் பண்ண வேண்டிய ஒன்றுமே இல்லை, இப்படி எல்லாத்தையும் தலையிடு வேணாம் என்னுடைய குணம். நான் ஒரு ரிப்ளை சொன்னேன், கண்ணா நல்லா தெரிஞ்சுக்கோ, இன்னைய தேதிக்கு நான் சம்பாரிச்ச சொத்து முழுக்க ஒரு பக்கத்தில் வை. நான் 20 வயசுலேருந்து பேசுகிறேன், எனக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 50 வயசு நிறையுது. இப்போ 30 வருஷமா நான் பேசி சம்பாரிச்சிருக்கிறேன், புகழையும் பணத்தையும் சம்பாரிச்சிருக்கேன், மக்களையும் சம்பாரிச்சிருக்கேன். நான் இந்த 30 வருஷம் சேமிச்ச அத்தனை விஷயத்தையும் ஒரு தட்டில் வை. நாளைக்கு உனக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கு, இவ்வளத்தையும் செலவு பண்ணாதான் உனக்கு காப்பாற்ற முடியும், நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். அல்லது உனக்கு ஏதோ ஒரு சிக்கல் வருது, உடலை காப்பாற்றணும், ஒரு மருத்துவமனையில் சேர்த்து ஆபரேஷன் பண்ணணும், இத்தனை சொத்தையும் வித்தாதான் உனக்கு காப்பாற்ற முடியும்னா ஒன்று தெரிஞ்சுக்கோ, என்னை தவிர வேற யாரும் உனக்கு அதை செய்ய மாட்டான். என் இத்தனை சொத்தையும் வித்தாவது மறுபடியும் நான் தெருவில் போய் நின்னாது சம்பாதிக்க ஆரம்பிப்பேன். ஆனா உன் உயிர் தான் எனக்கு முக்கியம். அப்படி என்ன தவிர உனக்கு வேற யாராவது ஆள் இருந்தா காட்டு, அப்புறம் சொல்லு, நான் ஏன் தலையிடுறேங்கிறது உனக்கு புரியும். நான் வாழ்வதன் அர்த்தமே நீதானே மகளே, என் வாழ்வின் அர்த்தமே நீதானே என் கண்ணே, நீ இல்லை என்றால் என் வாழ்வில் என்ன அர்த்தம் இருக்கிறது? இதை ஒவ்வொரு குழந்தையும் உணர்ந்தாங்களா? நம்ம அப்பா அம்மா யாருக்காக வாழறாங்க? நமக்காக தானே வாழறாங்க, தனக்காகத்தானே வாழறாங்க. எவ்வளவு பெரிய வாழ்க்கை முறை இருக்கு. எத்தனையோ காலமா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில ஒருத்தர் சேர்த்த சொத்தை முழுக்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அப்படியே செலவு பண்றான், அப்படியே செலவு பண்ணி வெளியே அனுப்புறான். பையன் அமெரிக்காவில் போய் படிக்கணும்னு இருக்கிற பழைய நிலத்தை வித்து பையனை படிக்க வச்சு அனுப்புறான். யோசிச்சு பாருங்க, அந்த அப்பா யோசிச்சானா எனக்கு பிற்காலத்தில் பயன்படணும், எனக்கு இது தேவை? யோசிக்கலையே. இதை பிள்ளைங்களும் புரிஞ்சுக்கணும். டேபிள் தூசியா இருக்கு, பேனா வைக்க வேண்டிய இடத்துல பேனா இல்லை, பென்சில் இல்லை, எந்த வீட்லயும் டிசிப்ளின் இருக்கா? இல்லை.
நான் எங்கள் வீட்டில் விரட்டிக்கிட்டே இருப்பேன், கரெக்டாக அங்கங்கே இருக்கணும், அப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு. அப்போ என் சின்ன பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னா, பா ரொம்ப நீ மிலிட்ரி டிசிப்ளின் மாதிரி கொண்டு வரப்பா, தேவையா அதெல்லாம், அவ்வளோ கண்டிப்பாக வேணுமாப்பா, கொஞ்சம் லீனியண்ட்டாக இருப்பா, இது என்னப்பா மிலிட்ரியாப்பா, இது வீடுப்பா அப்படின்னு சொன்னேன். மகளே உனக்கு தெரியுமா, ஒரு சிற்பி சிற்பம் செதுக்குகிறான், ஒரு கல்லை கொத்துகிறான், கல்லை கொத்துகிற போது உள்ளே இருந்து ஒரு சிற்பம் அழகாக வெளியில் வருகிறது, அதை கடவுள் என்று உலகம் வணங்குகிறது. உண்மைதானே? ஒரு முருகன் சிலை பண்றான், ஒரு அம்பிகை சிலை பண்றான், எப்படி பண்றான்? கல்லை கொத்திக்கிட்டே வரான் சிற்பி, உள்ளே இருந்து ஒரு முருகன் வருது, உள்ளே இருந்து ஒரு அம்பாள் வருது, அதெல்லாம் கணத்தில் போட்டு கும்பிட்டுக்கிறேன். நான் என் பொண்ணுக்கு சொன்னேன், நல்லா தெரிஞ்சுக்கோ, உள்ளே அந்த முருகனை கொண்டு வரல, அந்த கல்லில் வேண்டாத பகுதிகளை சிற்பி வெட்டி எறிந்தான், உள்ளிருக்கிற கடவுள் புலப்பட்டது. அதுபோல் நமக்குள் வேண்டாத பல விஷயங்கள் இருக்கின்றன, அவற்றை வெட்டி எறிகிற போது கொஞ்சம் வலிக்கும் என்று எனக்கு தெரியும், ஆனால் உன்னில் இருக்கிற தெய்வம் வெளிப்பட வேண்டும் அல்லவா? எனவே நான் சிற்பி, நீ சிற்பம், உன்னை செதுக்குகிறேன், உனக்கு வலித்தால் நான் என்ன செய்ய முடியும்? அவ அடுத்த வார்த்தை சொன்ன, கல்லுக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு உளிக்கு தெரியுதா? கல்லுக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு உளிக்கு தெரியுதான்னா நான் பதில் சொன்னேன். பெற்றவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை என்ன? மகளே, கல்லுக்கு எவ்வளவு வலிக்குமோ அவ்வளவு உளிக்கும் வலிக்கும். இன்னும் உளி வலி இல்லாம அது அடிவாங்கி கொத்துது. இந்த கல்லை இப்படி காயப்படுத்த வேண்டி இருக்கிறதே என்று உளி கண்ணீர் விட்டு கொண்டுதான் கொத்தும். உன் ஒவ்வொரு அழுகையும் எனக்கும் வலிக்கிறது என்றாலும் நாளை நீ தெய்வமாவதற்காக இந்த கொத்துவதை இந்த சிற்பி ஒருபோதும் நிறுத்த முடியாது. பிள்ளைகளை கண்டிப்பதற்கு பெற்றோர்கள் தயங்கக்கூடாது. பாசத்தால், அளவு கடந்த பாசத்தால், கண்மூடித்தனமான பாசத்தால், ஒரே பிள்ளை பெற்றிருக்கிறோமே அதற்கு கண்ணீர் வருமே, அதற்கு வருத்தம் வருமே என்று கண்டிக்க வேண்டிய காலத்தில் பிள்ளைகளை கண்டிக்காதவர்கள் கடைசி காலத்தில் தண்டிக்கப்படுவார்கள். பிள்ளைகளை நாங்கள் காயப்படுத்துங்க நான் சொல்லலை, ஆனா அந்த டிசிப்ளின் அப்படிங்கிறத ஏற்படுத்தலன்னு சொன்னா வாழ்க்கை என்ன ஆகும்? இன்னும் நான் சொல்றேன், பிள்ளைகளோட பேசணும், வீட்டில் பேசணும். இதுக்கு நான் என்ன பேர் வச்சிருக்கேன்? ஃபேமிலி மீட்டிங்னு பேர். வீடு உருப்படணும்னா ஃபேமிலி மீட்டிங் போடணும். அப்பா அம்மா பிள்ளைகள் உட்காரணும். எதை நோக்கி அப்பா குடும்பத்தை நகர்த்துறான் அப்படிங்கிறத மனைவி மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஃபேமிலி மீட்டிங் நடத்து. இட் இஸ் எ ரெசல்யூஷன். என்ன, நாம இதை பண்ண போறோம், இன்னும் 2 வருஷத்துல வீடு வாங்க போறோம், இன்னும் 5 வருஷத்துல இது மாதிரி ஒரு அருமையான ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க போறோம், இந்த வேலைக்கு நாம போறது நல்லது. பிள்ளைகளுக்கு அந்த எண்ணம் எல்லாத்தையும் ஏற்படுத்தணுமே ஒழிய ஒரு டிக்டேட்டர் மாதிரி என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, திணிக்க முடியாது. ஆனா அவங்களோட டிஸ்கஸ் பண்ணணும், பேசணும். பிள்ளைகளோட நேரம் கொடுத்து அவங்களோட பேசியாகும். இதே நேரத்தில் இன்னொன்று சொல்லிடுறேன், ரொம்ப நம்ம கனவுகளை அவங்க மேலே திணிக்க கூடாது. இப்போ எங்கள் ஊரில் சில பேர் பையனை வளர்க்கும் போது, ஏய் அப்பா டாக்டர் ஆகி பெரிய நர்சிங் ஹோம் கட்டி வச்சிருக்கேன், அடுத்த டாக்டர் நீ தான். இவருக்கு நர்சிங் ஹோம் கட்டி விட்டதாலேயே அவன் டாக்டர் ஆகணுமா? அவனுக்கு டாக்டர் ஆகிறதுல இன்ட்ரெஸ்டே இல்லை. அதுவும் அப்பா பண்ணுற அழும்பெல்லாம் பார்த்துட்டான். ஸோ நம்ம ஆகவே கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோடே இருக்கிறான் அவன். அப்பா சொல்லிட்டார், நீ என்ன பண்ணுவோ ஏது பண்ணுவோ தெரியாது, எப்படியாவது ஒரு டாக்டர் ஆகி நர்சிங் ஹோம். இவர் கட்டடம் கட்டி வச்சதுக்காகவே அவர் டாக்டர் ஆகிறது, அவனுக்கு அந்த எண்ணமே இல்லை. அவன் என்ன பண்றது? ஒன்று புரிஞ்சுக்கணும், பிள்ளைகள் அவங்களுக்கு விருப்பம் இல்லாத துறையில் செலுத்தணும்னா அவங்க வெற்றி பெற முடியாது. பிள்ளைகளை வளர்க்குற போது இருக்க முக்கியமான விஷயம், ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். ஒரு ஈஸி சேர், குடும்பத்து பெரியவர் சாஞ்சிருக்கிறார். அந்த குடும்பத்தை சின்ன பையன் இப்படி கை கட்டிட்டு நிற்கிறான், குடுமி வச்சுருக்கான், கழுத்தில் ஒரு ருத்ராட்ச கொட்டை போட்டிருக்கான், நெத்தி நிறைய பட்டையா திருநீர் போட்டிருக்கான், இப்படி நிற்கிறான். அந்த பெரியவர் கேட்குறார், ஏய் என்ன படிக்க போகிற? மேலே சமஸ்கிருதம் படி, இந்திய முறை சமஸ்கிருதம் படி. சமஸ்கிருதம் படித்தா மேலே போய் நன்னா இருக்கலாம், இல்லைன்னா இங்கிலீஷ் படி, இங்கிலீஷ் படித்தா இங்கேயே நன்னா இருக்கலாம். என்ன பண்ண போற? சமஸ்கிருதம் படிக்கிறியா இங்கிலீஷ் படிக்கிறியா? பையன் சொன்னான், தமிழ் படிக்கிறேன். அந்த பெரியவருக்கு எவ்வளோ கோவம் வரும். என்ன விளையாடுறியா? சமஸ்கிருதம் படித்தா அங்கே நன்னா இருக்கலாம், இங்கிலீஷ் படித்தா இங்கே நன்னா இருக்கலான்ற, ஏன் தமிழ் படிக்கிறேன்? தமிழ் படித்தா அங்கேயும் நன்னா இருக்கலாம், இங்கேயும் நன்னா இருக்கலாம், நான் தமிழ் படிக்கிறேன். அந்த பையன் யார் தெரியுமா? டாக்டர் உவே சாமிநாத ஐயர். அவர் இல்லை என்றால் இன்றைக்கு தமிழ் இல்லை. விரும்பியதை படிக்கிறவர்கள் சாதிக்கிற சாதனையை விரும்பாதவர்கள் படித்து சாதிக்க முடியாது. பிள்ளைகளுடைய டேஸ்ட் என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோமா இல்லையா? அவன் இன்ஜினியரா வர விரும்புறானா, ஓவியரா வர விரும்புறானா, டாக்டரா வர விரும்புறானா, இல்ல அவன் இண்டஸ்ட்ரிஸ்டா வர விரும்புறானா, ஒரு வியாபாரியா வர விரும்புறானா, அவன் ஆட்டிடியூட் என்ன, அதை பெற்றவங்க கண்டுபிடிச்சு அதை நோக்கி அவனை செலுத்தணுமே ஒழிய நான் இப்படி நினைச்சேன் அதனால நீ இப்படி வரணும்னா. நானே பிஏபிஎல் படிச்சேன்னு ஐயா சொன்னாங்க பாருங்க, அதுவே ஒரு விபத்து. எங்க அப்பாவோட அப்பா ஒரு வக்கீல் குமாஸ்தா. அவர் என்ன கனவு கண்டார்? எங்க அப்பாவை வக்கீல் ஆக்கணும்னு கனவு கண்டார். முடியாமே செத்துப்பிட்டார்.
இதே கனவை எங்க அப்பா தலைமையில ஏற்றி வச்சுட்டு போன உடனே அவர் என்ன கனவு கண்டார், நம்ம பிள்ளையாவது வக்கீலா வரணும் அப்படின்னு அவர் என்ன வக்கீலுக்கு படிக்க வச்சார். நான் ஒரு கனவை நிறைவேற்றல, வக்கீலுக்கு படிச்சுட்டேன், ஆனா கோர்ட்டுக்கே போல. இப்போ அதனால என்ன பண்றது, எப்பவாவது பட்டிமண்டபங்கள்ல நீதிபதியா உட்கார்றது. அப்ப வழக்கறிஞர்லாம் மாண்புமிகு நீதிபதி அவர்களே அம்மா அப்பா பாத்துக்கப்பா, நான் இப்போ நீதிபதி ஆயிடுச்சு, அதோட பிஎல் முடிஞ்சு போச்சு, உன் ஆத்மா சாந்தி அடையட்டும். அவர் கனவு கண்டார், நான் பிஏபிஎல் படிச்சுட்டு பாலிடிக்ஸ்ல வரணும், இல்லாட்டி ஒரு நீதிபதியா வரணும், பெரிய அட்வொகேட்டா வரணும்னு. இவர் கனவு தூக்கி எம்எல்ஏ ஏற்றி வச்சா நீங்க யோசிச்சுங்க. நான் வக்கீலா போயிருந்தா பொய் சொல்லுமே சம்பாதிச்சிருப்பேன், எப்படியா இருந்திருப்பேன். ஆனா சிங்கப்பூர்ல வந்து இத்தனாயிரம் பேருடைய நெஞ்சுக்குள் நுழைகிற உரிமையை எங்காவது வக்கீல் படிப்பு தந்திருக்குமா? எனக்கு என்ன பிடிச்சதோ அதை நான் படிச்சேன், நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறேன். அப்ப ரெண்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு பிடிச்சதையும் படிச்சேன், எங்க அப்பாவுக்கு பிடிச்சதையும் படிச்சேன், ஆனா அதை விட்டுட்டேன். அப்ப நம்ம பிள்ளைகள் வளரணும்னா என்னன்னா, அவங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு பார்த்து அதுல வளர்க்கணும். நம்ம கனவுகள் அவங்க மேல போய் திணிக்க கூடாது. இது பிள்ளை வளர்ப்பதற்கு மிக மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய உண்மை. ஸோ ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய விஷயம். அதுக்கு நிறைய வகுப்பு நடத்துறாங்க, எத்தனையோ செய்யறாங்க. சரி, நிறைவா 2 செய்தி சொல்லி நான் நிறைவு பண்றேன். பிள்ளைகள்கிட்ட பெற்றவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கலாமா சார்? நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்பா அம்மாவுக்கு பையனுக்கு சில கடமை இருக்கு. இஸ் பவுண்ட் டு டூ சர்டன் திங்ஸ். அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு. பட் நான் இன்னும் தியரி மாதிரி சொல்வேன். எப்படி சொல்வேன்னா, ஆனா அப்பா அம்மா அதை எதிர்பார்க்க கூடாது. எப்படி எதிர்பார்க்க கூடாது? நான் என் பிள்ளைய வளர்த்தேன், எனக்கு திருப்பி செஞ்சானா, அப்படி கேட்காதீங்க. இப்ப சொல்ல ஒரு தேரி, நாம நம்ம பிள்ளைகளுக்கு விழுந்து 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 செலவு பண்ணி அதுங்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்குவோம். அவன் ஒன்றும் நமக்கு அந்த கடனை அடைக்க மாட்டான், அடைக்கவும் வேண்டாம். பின்ன அந்த கடனை எங்க அடைப்பான் தெரியுமா? அவன் பிள்ளைக்கு அவன் அடைப்பான். இது ஒரு வித்தியாசமான கடன். என்ன, எவனுமே வாங்கினவனுக்கு இந்த கடனை திருப்பி கொடுக்க மாட்டான், இன்னொரு பயலுக்கு இந்த கடனை கொடுத்துக்கிட்டே போவானே ஒழிய, இது கடன் அடைக்கப்படாத கடன், கொடுக்கப்படுகிற கடன். அதை புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நம்ம பிள்ளைக்கு நாம கொட்டி 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 வளர்த்தோம்னா அவன் நமக்கு திருப்பி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பிள்ளைய கொட்டி கொட்டி அவன் வளர்ப்பான், கொடுக்க வேண்டியதான் கொடுத்து வளர்ப்பான். இந்த கடனை வட்டியோடு அவன் பிள்ளையிடத்தில் தான் அடைப்பானே ஒழிய பெற்றவரிடத்தில் அடைக்க வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. எதிர்பார்ப்போடு பெற்றவர்களே அல்ல. நாம என்ன, அது இவன் பின்னாடி காப்பாற்றுவானா சொல்லப்பட்டோம். இன்னும் கூட ஒரு கடுமையான செய்தி நீங்க மன்னிக்கணும். நம்முடைய பிள்ளைகள் அப்படி நடந்து கொண்டால் கூட அவர்கள் குற்றவாளிகள் நாம் சொல்ல மாட்டோம். அவர்களை சரியானபடி நாம் வளர்க்கவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்க முடியுமே ஒழிய அவர்களை எப்படி குற்றவாளி சொல்ல முடியும்? அவங்களோட பொறுப்புள்ள பிள்ளையா நம்ம வளர்க்கலையே. வளர்த்திருந்தா நம்மளை அப்படி விடுவாங்களா? நான் வேரியஸ் ஆர்குமெண்ட் சொல்றேன், தயவு செய்து எதிர்பார்க்க வேண்டாம். அவங்க இருக்கட்டும். நமக்கு என்ன கடமை பெற்றவங்களுக்குன்னு கேட்டா அவங்களை உருவாக்க வேண்டிய கடமை நம்முடையது. இந்தியாவிலேயே புகழ்பெற்ற வீர சிவாஜி, அவன் ஒரு எவ்வளவு உன்னதமா வளர்க்கப்பட்டான் பாருங்க. ஒரு பல்லக்கு நிக்குது. ஒரு முறை தானாஜின்னு தளபதியை கூப்பிட்டான். என்னது அப்படின்னா, நாம் வெற்றி பெற்ற எதிரி கோட்டையில் இருந்து கொண்டு வரப்பட்ட பரிசு. வீர சிவாஜிக்கு முத்து மாணிக்கம்னா ரொம்ப வீக்னஸ். நீங்க நம்பவே மாட்டீங்க, செருப்புல வைரக்கல்லாம் தச்சுக்குவான் வீர சிவாஜி. சடான ஒரு செருப்பு தச்சுக்குவான். இப்படி எடுத்து எல்லாத்தையும் பார்த்தோம். இன்னொரு பல்லக்கு வந்தது. என்னன்னா, இது சிறப்பு பரிசு மகாராஜாவுக்கு. இடுப்புல இருந்து கத்தி எடுத்து அந்த திரைச்சலையை கிழிச்சான். உள்ளேருந்து முழு நிலவு மாதிரி ஒரு பெண் வெளியே வந்தா. யார் இவள்? நாம் வெற்றி பெற்ற அந்த எதிரி நாட்டு அரசனுடைய மனைவி. இவளை இங்க எதுக்கு கொண்டு வந்த? மகாராஜாவுக்கு விசேஷமான காணிக்கை. அந்த பெண்ணை போய் இப்படி கிட்டக்க போய் உத்து பார்த்தான். பெண்ணே, நீ நிஜமாகவே அழகாக இருக்கிறாய். அடுத்த வார்த்தை அவ அப்படியே துடிச்சு போயிட்டா. இன்னொருத்தன் மனைவியா இருக்கிற நம்மளை இவன் பாராட்டுறானே, நம்ம அழகன். அப்படி குறுக்கி நின்னா பாருங்க. இந்த கையெடுத்து கும்பிட்டு சொன்ன, பெண்ணே நீ நிஜமாகவே அழகாக இருக்கிறாய். எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா? என்ன, நான் உன் வயிற்றில் பிள்ளையாக பிறந்திருந்தால் எவ்வளவு அழகாக இருந்திருப்பேன். இந்த ஜென்மத்தில் தான் அந்த பாக்கியம் இல்லை, அடுத்த ஜென்மத்தில் உன் வயிற்றில் பிள்ளையாக பிறக்கிறேன். நினைச்சு பார்க்க முடியுமா? நீ இவ்வளவு அழகா இருக்கிற, உன் வயிற்றுல பிள்ளையா நான் பிறக்கணும், அடுத்த ஜென்மத்தில் நான் உன்னுடைய பிள்ளையா பிறக்கிறேன். தானாஜியை கூப்பிட்டான். பல்லக்கில் வச்சு கொண்டு போய் மரியாதை அவளை விட்டுட்டு வா, நகம் கூட அவன் மேல படக்கூடாது. ஹிஸ்டரியில் எழுதுனா, இன்னொரு பெண்ணை பார்க்கிற போது அவளை கற்பழிக்க கூடாது, அவளை நாம் வணங்க வேண்டும் என்ற எண்ணத்தை வீர சிவாஜிக்கு ஊட்டியது யார் அப்படின்னா, அவனை பெற்று வளர்த்த ஜிஜி பாய் பாலூட்டும் போதே பண்பாட்டையும் ஊட்டி வளர்த்தான். இன்னொரு பெண்ணை பார்க்கிற போது பராசக்தியை பார்க்கிற மாதிரி பாருடா அப்படின்னா வளர்ப்பு. எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவன் ஆவதும் தீயவன் ஆவதும் அன்னை வளர்ப்பினிலே. நம்ம சரியா வளர்க்கலன்னு சொன்னா அந்த பிள்ளைகள் எப்படி வளர முடியும்? யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா?
இஸ்லாத்துல ஒரு அருமையான கருத்து இருக்கு. என்னன்னா, ஒருவனுடைய தாய் தன் பிள்ளை சரியில்லை என்று தீர்மானித்தால் அவன் மேலே சொர்க்கத்தில் அனுமதிக்கப்படுவதில்லை. ஒரு தாயினால் மன்னிக்கப்படாதவன், தாயை கவனிக்கப்படாதவன் ஒருபோதும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவன் இல்லை. அந்த தாய் மன்னிக்கணும் தப்பு இருந்தா கூட, அப்பதான் மேலேயே போக முடியும். எவ்வளவு பெரிய விஷயம்! தாயின் திருப்தியே சொர்க்கம், தாயின் திருப்தியே சொர்க்கம், தந்தையின் கோபமே நரகம். ஒரு தந்தை விரும்பலன்னு சொன்னா அந்த பிள்ளை மேல போக முடியாது, எழுதி வச்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய மறை வாக்கியம் அது! யோசிக்கணும். அப்ப எல்லாரும் சொல்லி இருக்கிறார்கள் பெற்றோர்கள் எவ்வளவு மேலானவர்கள் என்று. அதை பிள்ளைகள் உணரணும். பிள்ளைகள் இல்லைன்னு வச்சுங்க, நமக்கு அந்த பெருமையும் இல்லை. அதனால ஒரு பெற்றோர்கள் குழந்தை தனக்கு கொடுத்த ஒரு உதவி இருக்கிறதே, அதை நினைச்சு பார்க்கணும். அதே மாதிரி பெற்றவர்கள் குழந்தை பெற்றவர்களை நினைந்து பார்த்தா எங்கேயாவது சண்டை வருமா, சச்சரவு வருமா? ஒரே செய்தி, குடும்பம் என்பது ஒரு ஆனந்த நிறுவனம். அது பாச வலைகளால் கட்டப்பட்டிருக்கிற ஒரு இனிய கயிறு. அங்கு அன்புதான் பிரதானம். கணவன் லேட்டா வரதா மனைவி தூங்க முடியாது. மனைவி எங்கேயோ வெளியில போயிட்டு வரலன்னா கணவனால் தூங்க முடியாது. ஒருவர் மற்றவருக்காக வாழ்வதுதான் இல்லறத்தில் இருக்கிற ஒரு மிக மிக ஆனந்தமான ஒரு அமைப்பு.